கோவை வெள்ளையங்கிரி மலையில் திடீர் சுழல் காற்று, மெய்மறந்து நின்ற பக்தர்கள், வைரலாகும் வீடியோ காட்சிகள். கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில பயணம் பண்றது அந்த பரமனையே படிப்படியாக நெருங்குறதுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளையங்கிரியோட 7வது மலையில தான் சுயம்புவாக சிவன் காட்சி தராரு. இங்க இருக்க 7 மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளும் கொண்டதாயிருக்கு. இங்கு ஏராளமான சுனைகளும் சிறிய கோயில்களும் நிறைஞ்சி காணப்படுது. 7 மலைகளை கடந்து மலை உச்சியில இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செஞ்சா கைலாயத்திற்கே சென்று சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளையங்கிரி மலையோட 7வது மலையில சுயம்புலிங்கம், ஞானிகள் மற்றும் சித்தர்கள் நடமாடும் புனிதமிக்க பகுதியா இருக்கு. இந்த 7வது மலை இயற்கையோட பேருருவில் இறைவனை காணும் மரபுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. 7 மலைகளை கடக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள். இந்த நிலையில பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை 4 மாதங்கள் மட்டும் மலை ஏறுவதற்கு பக்தர்களுக்கு வனத்துறையினர் அனுமதி அளிச்சிட்டு வர்றாங்க. கோடை காலம் அப்படிங்கறதுனால தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சு காணப்படுது. இந்த மலையில அவ்வப்போது பல அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில வெள்ளையங்கிரி மலை உச்சியில திடீர்னு சுழல் காற்று உருவாகி இருக்கு. இதனை சற்று எதிர்பாராத பக்தர்கள் சில நிமிடங்கள் மெய்மறந்து நின்னு அந்த சுழல் காற்ற பிரமிப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னர் தங்களது செல்போன்களில் இந்த அரிய காட்சிய வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. வெள்ளையங்கிரி மலையில இது போன்ற நிகழ்வுகள் அரிதா நிகழ்கின்றன. இந்த சுழல் காற்றுனால பக்தர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் மலைப்பகுதியில் இது போன்ற எதிர்பாராத சுழல் மாற்றங்கள் ஏற்படுவதால் பக்தர்கள் கவனத்தோட பயணம் செய்யணும் அப்படின்னு வனத்துறையினர் அறிவுறுத்தி இருக்காங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.